உங்களுக்கு தன பண பாக்கியங்கள் சேரணும் அப்படின்னா நேரம் காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய விஷயத்தை வச்சுக்கணும். காலையில் எந்திரிச்சொன்ன உள்ளங்கை பார்த்தா நல்லது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய உள்ளங்கையை பார்க்கக்கூடிய, எதற்காக தன்னுடைய உள்ளங்கையை பார்த்தா லட்சுமி வரும் செல்வம் வரும்னு எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த உள்ளங்கை பார்க்கறதுல கூட சாஸ்திர ரீதியான சூட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோரைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க கவனிச்சு பார்க்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. எந்த நேரத்தில் காசு கொடுத்தீங்களோ காசு வாங்கினா அவரு யோகமா இருந்துட்டு இருப்பாரு. ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா பரிதவிக்கக்கூடிய, கஷ்டப்பட வேண்டிய, கடனாளியே அலைய வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்துங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த எபிசோடில் வீட்டில் செல்வம் பெருகணும், பணம் அதிகமாக பெருகணும் அப்படின்னா என்ன செய்யணும், அதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கு? இல்லை, இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏதாவது ஒரு வகையில் பணம் இருந்தது அப்படின்னா இந்த வாழ்க்கையை சுகமான வாழ்க்கையாக வாழ முடியும், அல்லது வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி எல்லோருக்குமே எதிர்பார்க்கக்கூடிய இந்த செல்வம் அல்லது பணம் அல்லது சம்பத்து அல்லது குபேர சம்பத்து கிடைக்கணும் அப்படின்னா பொதுவாகவே பல்வேறு காரணங்கள் சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருந்தாலும் அவங்க ஜாதகப்படி தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உபஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 11ஆம் இடத்துல சுப கிரகமோ அல்லது பாப கிரகம் கூட பார்த்தீங்கன்னா ஸ்தான பலம் வாங்கி வந்தது அப்படின்னா அவருக்கும் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையில் எண்ணி பார்க்க முடியாத தன பண சம்பாத்தியங்களை சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையாக இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி சாஸ்திர ரீதியான காரணங்களுக்கு அப்பாற்பட்டு பொதுவாகவே உங்களுக்கு தன பண பாக்கியங்கள் சேரணும் அப்படின்னா நேரம் காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய விஷயத்தை வச்சுக்கணும். இந்த நேரத்தில் இதை செஞ்சாதான் நல்லது, அல்லது இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா கெட்டது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது நேரம் பார்க்கலாம். ஆனால் ஆரம்பித்த விஷயத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு தொட்டது 90க்கும் நீங்கள் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத உண்மையாக இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் யாராக இருந்தாலும் உங்களுடைய வீட்டில், அதாவது அதிகாலை நேரம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக எழுந்திருக்கிறது மிகப்பெரிய அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும். ஒன்று, அந்த 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளாகவே அன்றைய நாள் செய்ய வேண்டிய வேலை இருக்கும் இல்லையா, இந்தெந்த வேலை செய்யணும், எந்தெந்த மாதிரியான வேலைகளை எந்தெந்த நேரத்தில் செய்யலாங்கிற ஒரு சின்ன பட்டியல் நீங்கள் படுக்கிற படுக்கையில் இருந்துட்டு கூட நீங்கள் யோசனை பண்ணலாம். அப்படி யோசனை பண்ணினா கூட அதற்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தெரியும். பொதுவாகவே காலையில் எந்திரிச்சொன்ன உள்ளங்கை பார்த்தா நல்லது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய உள்ளங்கையை பார்க்கக்கூடிய, எதற்காக தன்னுடைய உள்ளங்கையை பார்த்தா லட்சுமி வரும் செல்வம் வரும்னு எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாகவே உள்ளங்கை பார்ப்பது நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. ஆனால் அந்த உள்ளங்கை பார்க்கறதுல கூட சாஸ்திர ரீதியான சூட்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களை பொறுத்தளவுக்கு 2 கையை பார்க்கும் பொழுது முதலாக வலது உள்ளங்கையை பார்க்கணும் காலையில் நேரத்தில், அதுவும் பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ள. அதுவே பெண்களாக இருந்தாங்கன்னு வைங்களே, அவங்களுடைய 2 கையை பார்க்கும்போது அந்த 2 உள்ளங்கையில் முதலாக இடது உள்ளங்கையை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விதியை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த உள்ளங்கை பார்க்கக்கூடிய வழக்கத்துக்கு மேலே பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய படுக்கை அறையில் காலையில் எந்திருந்தோன்னா முதல்ல குத்து விளக்கு பார்க்கலாம். அன்பான மனைவியாக இருந்தனா அந்த மனைவியுடைய முகத்தை பார்க்கலாம், அல்லது பிறந்த பெண் குழந்தையுடைய நெத்தி பகுதியை பார்க்கலாம், அல்லது வலம்புரி சங்கு இருந்துன்னு வைங்களே அந்த சங்கு பார்க்கலாம், அல்லது யானையுடைய தும்பிக்கையை பார்க்கலாம், அல்லது பசுமாட்டுடைய பின்புறத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது. இந்த விஷயங்களில் எந்த விஷயத்தை நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியுமோ அந்த விஷயத்தை அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வம் சேருது அப்படிங்கிறத விட வந்த செல்வம் உங்களோடு தங்கக்கூடிய, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வம் உங்களுக்கே பயன்படக்கூடிய பாக்கியத்தை இந்த அன்றாட வாழ்க்கையில் பண்ணக்கூடிய இந்த சின்ன விஷயங்கள் செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் வந்துட்டு இருக்கும். குபேர சம்பத்து அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது குபேர யோகத்தையோ அல்லது கோடீஸ்வர யோகத்தையோ கொடுக்கக்கூடிய திஷா அல்லது புத்தி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நேரம் காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய விஷயத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குபேர சம்பத்து அப்படிங்கிறது கிடைக்கிற இந்த 6 மாதத்தை, கிடைக்கிற இந்த 1 வருஷத்தை, கிடைக்கிற இந்த 5 வருஷத்தை நீங்கள் எந்த ஒரு நேரத்தையும் ஒதுக்கி வைக்காமல் நீங்கள் தாராளமாக பாடுபடக்கூடிய, உழைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா உங்களுடைய பிழைப்புக்கு பங்கம் வராது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. இல்லை இது மட்டும்தானா, இல்லை வேறு எதுவும் வீட்டில் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கா சார்? சில விஷயங்கள் சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை காசு கொடுத்துறாதப்பா லட்சுமி வராது வீட்டுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னதான் விஷயமா இல்லை இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கா?
வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து காசு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காசு கொடுக்குற நேரம் வந்து சுக்கிர ஹோரையாக இருந்தது அப்படின்னாலோ அல்லது புதனுடைய ஹோரையாக இருந்தது அப்படின்னாலோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து அந்த சூரிய பகவானோட ஹோரையில் நீங்கள் காசு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காசு திரும்பி வராது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இந்த ஹோரையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காசு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் ஜிபே பண்ணுறதுனால அல்லது காசோலையில் கொடுக்கறதுனால அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த ஹோரைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்க்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. ஒரு சில ஹோரைகளில் காசு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காசு திரும்பி வாராதுன்னு எந்த சாஸ்திரம் சொல்லியிருக்குதோ அதே சாஸ்திரம் தான் ஒரு சில ஹோரைகளில் காசு கொடுக்கும் பொழுது எந்த நேரத்தில் காசு கொடுத்தீங்களோ காசு வாங்கினா அவரு யோகமாக இருந்துகிட்டு இருப்பார். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரிதவிக்கக்கூடிய கஷ்டப்பட வேண்டிய கடனாளியாக அலைய வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்துங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அதனால தான் பெரிய பெரிய திரைப்படங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்க பார்த்து நேரம் பார்த்து நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து தான் பணம் கடனாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. என்ன தான் சொத்து பத்து அடமானமாக எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட பணம் கொடுக்குற நேரத்துக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக நேரம் குறிக்கிறாங்க அப்படிங்கிறது பொதுவான விஷயம் வந்துட்டு இருக்குது. கணவன் மனைவி காலை நேரத்திலே எழுந்துக்கிறது ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். வீட்டில் வந்து வார்த்தைகள் பேசாமல் இருக்கிறது ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். எந்த ஒரு வீடாக இருந்தாலும் வாரத்துக்கு 2 முறையாவது சுவாமிக்கு வந்து அந்த சாம்பிராணி தூபம் போடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கணும். 3வது அழுக்கு துணிகளை வீட்டில் வந்து சேர்த்து வைக்கக்கூடாது. அதே மாதிரி தொடப்பத்தை வந்து நட்டமாக வைக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்கள் அடிப்படையில் முதல்ல சமையல் செய்யும் பொழுது காலை நேரத்தில் வந்து அந்த அடுப்படியை வந்து தொட்டு கும்பிட்டு சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா திரைத்துறையில் அல்ல கலைஞர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பவுடர் போடக்கூடிய மேக்கப் போடக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொட்டு சாமி கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி தான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து அந்த அடுப்படியை கூட காலையில் பெண்கள் தொட்டு கும்பிட்டு அடுத்த வேலை செஞ்சீங்க அப்படின்னா அதுவே லட்சுமிகரமாக அதாவது வீட்டில் வந்து பூஜை அறையை விட மிகப்பெரிய மாண்புகளுக்கு உட்பட்டது, மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய சம்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த அடுப்பறை அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லிக்குது. அந்த அடுப்பறையை பூஜை ரூம்பை மட்டும் நிறைய பேர் ஆசைப்பட்டு சுத்தம் பண்ணுவோம். இதற்காக பூஜை ரூம்பு சுத்தமாக இருந்தது அப்படின்னா நமக்கு காசு பணம் சேரும் அப்படின்ட்டு. பூஜை ரூம்பை விட உங்களுடைய அடுப்படியும் வந்து சுத்தமாக தான் இருந்துகிட்டு இருக்கணும். அப்படி முடிஞ்ச அளவுக்கு சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சத்தமில்லாத மிகப்பெரிய சந்தோஷமான பணபரவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. நிறைய பேர் அந்த பூஜை ரூமை தான் ரொம்ப க்ளீன் பண்ணுவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க, அடிக்கடி நீங்கள் சொல்கிற மாதிரி சாம்பிராணி போடுறது பண்ணுவாங்க. சமையல் அதே இம்பார்ட்டன்ஸை வந்து இங்கேயும் கொடுக்கணுன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல. கண்டிப்பாக சமையலுங்க அப்படி இந்த அடுப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வந்து படிக்கு மேலே கொண்டு போகக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ அடுப்படி சுத்தமாக இருந்துன்னு வைங்களே சாதாரணமாகவே அதாவது மனைவி சமைச்சு போடக்கூடிய அந்த சமையலில் வந்து சின்ன சின்ன குறைபாடு இருந்தால் கூட அது கணவருக்கு மன்னவனை பாதிக்கிறதில்ல, குடும்பத்தை பாதிக்கிறதில்ல அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமையல் அப்படிங்கிற பேரில் வந்து அதாவது குக் பண்ணி சாப்பிட வேண்டிய சமையல் வந்து புக் பண்ணி சாப்பிடக்கூடிய சூழலுக்கு இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை வந்து சிந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது நீங்கள் சொல்கிற தகவல்கள். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.